அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. உலகத்துல வாய்ந்த கல்வியை வழங்கணும். உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருந்தும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள கல்வி கற்க மாணவர்கள் வரணும். அதுக்கான பிளான ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கேன். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டே தான் இருக்கணும். ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களை கெஸ்டா கூப்பிடுறத நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம், அது தவறு இல்ல. ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை. எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க. படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்கள சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்னும் 100 முறை சொல்லுவேன். அட்வான்ஸ்ல ஆல் இந்தியா ரேங்கிங்ல 75 வந்துச்சு. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் படிக்கும்போது ஐஐடி பத்தி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர ஐஐடி பத்தி முழுசா தெரியாது. ஏன்னா அது பெரிய விஷயமா தெரிஞ்சது. எங்களுக்கு எங்க கனவுக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. என் கூட பிறந்த தங்கச்சி யோகேஸ்வரி அதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சு ஒரு மாணவியும் பெருசா வர முடியும் அப்படின்னு சொல்லி சாதிச்சு காமிச்சிருக்கா. நான் முதல்வர் திட்டத்திலிருந்து முதலமைச்சர் பண்ணி கொடுத்த எல்லா விஷயமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவங்க கொடுத்த அந்த 40 நாள் பாப்பா ஈரோடில் போய் தனியாக இருந்து இது பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஹாஸ்டல் மேம் அவங்க எல்லாருமே கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கப்பா, பாப்பாவை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், கொஞ்ச நாள் அந்த பிள்ளை படிச்சிருச்சுன்னா அந்த பிள்ளையோட இதே வேறன்னு சொல்லி, அதுவும் பாப்பா அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து பெரிய ஆளாகும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ரொம்ப பெருமை பண்ணாங்க. அரசு பள்ளியிலேருந்து ஐஐடிக்கு போவேன்னா நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அது ஒரு எஃபோர்ட்டு தான். கண்டிப்பாக அரசு பள்ளியில் மட்டும் இல்லை, எந்த ஸ்கூலில் படித்தாலும் நம்ம புரிஞ்சு படித்தா போதும். அம்மா கனவு மட்டும் தான் கண்டுட்டு இருக்காங்க, நம்ம நிஜமாக்கி காட்டுவோம்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக எவ்வளோ பிளேட்டில் கூட்டு போவோம், அவங்க கண்டுபிடிச்ச பிளேட்ல என்னை கூட்டு போவாங்க. அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக இருக்கு. சந்தோஷமா, அளவுக்கு மீறி சந்தோஷமா இருக்கு.